மல்லன்மூதூர் என்று சொல்லப்படக்கூடிய மதுரை பாண்டியர்களுடைய ஒரு பெரிய தலைநகரம். உலகத்திலே மிக நீண்ட நெடிய பேரரசை கொண்ட பாண்டிய பேரரசனுடைய தலைநகரம். மதுரையின் பூர்வகுடிகளாக அறியப்படுகிற மல்லர் எனும் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் திருப்பரங்குன்றம் கோவில் வரலாறோடும் அந்த மலை வரலாறோடும் அந்த தெய்வ வரலாறோடும் வழிபாட்டு வரலாறோடும் பின்னி பிணைந்து இருந்த சமூகம். முருகனை தங்களுடைய பெண்ணெடுத்த வகையில் தங்களுடைய மருமகனாக கருதக்கூடிய ஒரு சமூகம். நீங்கள் பொன்னேர் புட்டு விழா முழுவதும் தேவேந்தர்களுக்கு தான் முதன்மை கொடுக்குறாங்க. அதே போன்று கார்த்திகை தேரோட்டத்தை பார்த்திங்கன்னா ராமனுடைய அவருடைய மகன் தங்கபாண்டியன்கிறவர் தான் வெள்ளை வீசுங்கிறது அதற்கு அனுமதி கொடுக்குற வெள்ளை வீசி. வெள்ளை ரெண்டு விஷயத்துக்கு வெள்ளை வீசுவாங்க. போருக்கும் வெள்ளை தான் வீசுவாங்க, சமாதானத்திற்கும் வெள்ளை தான் வீசுவாங்க. அதான் வெள்ளை வீசி அந்த தேரோட்டத்தை தொடங்கி வைக்கிறாங்க. அதை முழுக்க தேவேந்திரர்கள் தான் வழி நடத்திருக்கிறாங்க. வணக்கம். பாண்டியர் நாடு பார்வையாளர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். தற்சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவது, கார்த்திகை மாதம் தீபம் ஏற்றுவது குறித்து ஒரு பெரிய சர்ச்சை போயிட்டுருக்குது. அது போராட்டம், நீதிமன்றம், காவல்துறை, அரசு என்று பல்வேறு கோணங்களில் அந்த சிக்கல் மிக விரிவாக இன்றைக்கி தமிழக மக்களால் விவாதிக்கப்பட்டுருக்கு. திருப்பரங்குன்றத்து மலையில் தீபம் ஏற்றுவதா வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு மதம் சார்ந்த சர்ச்சையாக போய்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் அதனுடைய வரலாறை, திருப்பரங்குன்றத்தினுடைய வரலாறை நம்ம உற்று நோக்கணும்னா, மல்லன்மூதூர் என்று சொல்லப்படக்கூடிய மதுரை பாண்டியர்களுடைய ஒரு பெரிய தலைநகரம். உலகத்திலே மிக நீண்ட நெடிய பேரரசை கொண்ட பாண்டிய பேரரசனுடைய தலைநகரம். அதில் தமிழ் வளர்த்த 5ஆம் சங்கம்லாம் அதில் வச்சுருக்கிறாங்க. பெரிய அளவில் அது ஒரு பண்பாட்டு தலைநகரம், தமிழர்களுடைய பண்பாட்டு தலைநகரம் என்பது மதுரை தான் அப்படிங்கிற அளவில் தான் அது இருக்குது. இந்த திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் இதெல்லாம் பேசுகிறவர்கள் அதன் வரலாற்றை பேசணும். அந்த வரலாற்றில் எதெல்லாம் விடுறாங்க அப்படின்னா, நீங்கள் வரலாற்று அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த திருப்பரங்குன்றம் கோயிலில் மதம் சார்ந்த சர்ச்சைகளுக்கு இடமே கிடையாது. எப்போ வரைக்கும்னா ஏறத்தாழ ஒரு 40 ஆண்டுகள் வரைக்கும் அதற்கான சர்ச்சைகளே கிடையாது. ஏன்னா மதுரையின் பூர்வகுடிகளாக அறியப்படுகிற மல்லர் எனும் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் திருப்பரங்குன்றம் கோவில் வரலாறோடும் அந்த மலை வரலாறோடும் அந்த தெய்வ வரலாறோடும் வழிபாட்டு வரலாறோடும் பின்னி பிணைந்து இருந்த சமூகம். முருகனை தங்களுடைய பெண்ணெடுத்த வகையில் தங்களுடைய மருமகனாக கருதக்கூடிய ஒரு சமூகம். அது ஒரு இனம் சார்ந்த பார்வை. அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோவிலில் மிக முக்கியமான திருவிழாக்களாக இருக்கட்டும் அல்லது அந்த கோவிலினுடைய மிக முக்கியமான தெய்வங்களாக இருக்கட்டும், முருகனை தரிசிக்க போகணும் அப்படின்னா அந்த மலையடியில் இருக்கக்கூடிய கருப்பண்ணசாமியிலிருந்து தான் அந்த முருகனுடைய வழிபாடு தொடங்குது.
கருப்பண்ணசாமி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பண்ணசாமி யாருன்னு நீங்கள் தேடி போனோம்னா, பாண்டிய மன்னர்கள் வந்து அவர்கள் இறந்த பிறகு தெய்வமாக அவர்களை வழிபடுகிற மரபு தமிழர் மரபு. ஒரு தலைவனோ ஒரு மன்னனோ ஒரு ஆளுமைக்குரியவனோ இறந்தால் அவனை தெய்வமாக வழிபடுகிற மரபு தமிழர் மரபு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, பேராசிரியர் நெடுஞ்செழியன் ஆசியோகம் குறித்து பெரிய ஆய்வுகளை நிகழ்த்திய பேராசிரியர் நெடுஞ்செழியன் வந்து கருப்பண்ணசாமிகள் வந்து பாண்டிய மன்னர்களாக அவர்களை இறந்தவர்களை பாண்டிய மன்னர்கள் இறந்தவர்களை கருப்பண்ணசாமியை வழிபடுறாங்கிறது ஒரு வரலாற்று குறிப்பை தருகிறார். இது பல்வேறு இடங்களில் இருக்குது, கதை பாடல்களில் இருக்குது, வரலாறுகள்லாம் இருக்குது. இப்படி இருக்கும்போது அந்த கருப்பண்ணசாமி வழிபாடு என்பது முழுக்க முழுக்க தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு உரியதாக இருந்துச்சு. இன்றைக்கும் அந்த கருப்பண்ணசாமி கோவில் வழிபாடு என்பது தேவேந்திரர்களால் தான் முன்னெடுக்கப்படுகிறது. இருளக்குடும்பன் வகையாரா என்று சொல்லப்படுகிற ஒரு 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 வகையாராவால் தான் அந்த வழிபாடுகள் முன்னெடுக்கப்படுகிறது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கார்த்திகை மாதத்தில் எப்படி தீபத் திருவிழா வந்து பெரிய அளவில் தேரோட்டம் நடந்து தீபத் திருவிழா நடக்குதோ, அதே போன்று சித்திரை மாதத்தில் பொன்னேர் பூட்டும் விழா அப்படிங்கிறது இருக்குது. அதாவது பெருந்தெய்வ கோவில்களில் பூராமே பொன்னேர் பூட்டும் விழா இருக்கும். தமிழ்நாட்டில் பெரிய பெரிய கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் பொன்னேர் பூட்டும் விழா இருக்கும். தென்காசி கோவிலாக இருக்கட்டும், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலாக இருக்கட்டும், மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலாக இருக்கட்டும், பேரூர் பட்டீஸ்வரன் கோவிலாக இருக்கட்டும், காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலாக இருக்கட்டும், எல்லா கோயில்களிலுமே பொன்னேர் பூட்டும் விழா மிக முக்கியமான திருவிழாவாக இருக்கும். அது உற்பத்தி சார்ந்த ஒரு மரபோடு இணைக்கப்பட்ட ஒரு விழா. கற்றுணை பூட்டியோர் கடலிலும் பாய்ச்சலும் நற்றுணை யாவது நமச்சிவாயவே. இல்லக விளக்கு எடுப்பது சொல்லக விளக்குது சோதி உள்ளது வல்லக விளக்குது பலரும் காண்பது நல்லக விளக்குது நமச்சிவாயவே. மங்கையர் கரிசி வளகொன்பாவி வதிமடுக்க வளர்மானி பங்கையர் செல்வி பாண்டிமாதேவி பணி செய்த நாள் தோறும் பரவ பொங்கல் நுடன் பூதநாயகனால் வேதமும் பொருளும் அருளி அங்கேயர் கண்ணி தன்னோடு அமர்ந்த அருள்வாயானாவது இதுவே. மண்ணில் நல்ல வண்ணமாளலாமைகளும் எண்ணி நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணி நல்லதொரு கலமண்டோல நகர் பெண்ணி நல்லாரோடும் பெருந்தகை இருந்ததே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். அந்த வகையில் அந்த பொன்னேர் பூட்டும் விழா எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் தேவேந்திர வேளாளர்களுக்கு அந்த கோவில்களில் முதன் மரியாதை இருக்கும். முதன் மரியாதைங்கிறது வந்து நீங்கள் ஏதோ வந்து மாலை போடுறது, ஒரு துண்டை எடுத்து பரிவட்டம் கட்டுவது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அவர்கள் வந்து அந்த நிலத்தில் முதன்மை குடிகளாக இருக்கிறார்கள். அன்றைக்கு இருந்த வேளாண்மையில் அவர்கள் முதன்மை குடிகளாக இருக்கிறார்கள். பிற சமூகங்களை அரவணைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிற எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கி தான் ஒரு முதன்மை வருது. ஒரு சமூகத்தில் ஒரு முதன்மை என்பது இன்றைக்கி ஆதிக்கத்தின் வழியாக, அரசியலின் வழியாக, அராஜகத்தின் வழியாகலாம் இன்றைக்கி முதன்மை வர்றாங்க. அப்படி இல்லை. கோவில்ங்கிறது ஒரு அதிகார மையமாக இருந்துச்சு, பள்ளிக்கூடமாக இருந்துச்சு, நீதிமன்றமாக இருந்துச்சு, மருத்துவமனையாக இருந்துச்சு. அதுதான் வந்து கருவூலமாக இருந்துச்சு.
நிலப்பதிவு ஆவண காப்பகமாக இருந்துச்சு. கோவில்கள் எல்லாம் கோபுரத்தை கட்டி அதில் அறைகளை வச்சு அந்த அறைகளுக்கெல்லாம் ஓலைச்சுவடிகளை வந்து அடுக்கி வச்சுருந்தான். அப்படின்னா வெள்ள காலத்தில், பெருவெள்ள காலத்தில் வந்து அது வந்து இப்போ அந்த வரலாறுகள் மறைந்து விடக்கூடாது என்பதற்கான ஒரு கட்டமைப்பு தான். இன்றைக்கி கோவில்கள் மதத்தோடும் மதம் சார்ந்த வழிபாட்டோடும் வந்து இன்றைக்கி பொருத்தி பேசுகிறாங்க நவீன காலத்தில். அது அல்ல. கோவில் என்பது அதிகார மையம். அதிகார மையத்தோடு தொடர்புடையவர்கள், அதிகார கட்டமைப்பை உருவாக்கியவர்கள். அந்த கட்டமைப்பை வந்து தொடர்ந்து அதை மக்களுக்கும் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் இடையில வந்து இணக்கத்தை உருவாக்குறவர்கள் அதெல்லாம் வந்து தொடர்ந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அத்தகைய வரலாற்றின் அடிப்படையில் அப்படி ஒரு பார்வையோடு பார்த்தோம்னா இந்த பொன்னேர் பூட்டும் விழா வந்து ரொம்ப முக்கியமான விழா. இந்த விழாவில் திருப்பரங்குன்றம் மட்டுமில்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருங்கோவில்கள் அனைத்திலும் இந்த பொன்னேர் பூட்டு விழாவில் தேவேந்திர குல வேளாளர்கள் முதன்மையாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் அதில் முன்னுரிமை, முதல் உரிமை எல்லாமே கொடுக்கப்படுகிறது. நீங்கள் திருப்பரங்குன்றத்தினுடைய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய கருப்பண்ணசாமியாக இருந்தாலும் சரி, அந்த வழிபாட்டு முழுவதும் தேவேந்திரர்கள்ட்ட தான் இருக்குது. நீங்கள் பொன்னேர் பூட்டும் விழா முழுவதும் தேவேந்திரர்களுக்கு தான் முதன்மை கொடுக்குறாங்க. அதே போன்று கார்த்திகை தேரோட்டத்தை பார்த்திங்கன்னா ராமனுடைய அவருடைய மகன் வந்து தங்கபாண்டியன்கிறவர் தான் வெள்ளை வீசுங்கிறது அதற்கு அனுமதி கொடுக்குற வெள்ளை வீசி. வெள்ளை 2 விஷயத்துக்கு வெள்ளை வீசுவாங்க. போருக்கும் வெள்ளை தான் வீசுவாங்க, சமாதானத்திற்கும் வெள்ளை தான் வீசுவாங்க. அதனால் வெள்ளை வீசி அந்த தேரோட்டத்தை தொடங்கி வைக்கிறாங்க. அதை முழுக்க தேவேந்திரர்கள் தான் வழி நடத்திருக்கிறாங்க. கடந்த 40 ஆண்டுகள் வரைக்கும் தேவேந்திரர்கள் அதில் முதன்மையான பங்களிப்பாளர்களாக இருக்கிற வரைக்கும் அந்த கோவிலில் எந்த சிக்கலும் சாதி சார்ந்த மதம் சார்ந்த வந்தது கிடையாது. முழுமையாக ஒழுங்குபடுத்தி ஒரு நிறைவான ஒரு விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிக்கலுக்கு வந்து என்றைக்கு தூபம் போட்டாங்கன்னா 40 ஆண்டுகளுக்கு முன்பே தூபம் போட்டாங்க. இந்த கோவிலிலிருந்து தேவேந்திர குல வேளாளர்களை இந்த கோவிலில் இந்த வழிபாட்டு முறைகளிலிருந்து வெளியேற்றணும் அப்படிங்கிறதுக்கு தங்களுடைய அதிகாரத்தை, அராஜகத்தை பயன்படுத்தி அந்த வேலையை தொடங்கின பிறகு தான் அது வளர்ந்து இன்னைக்கு வந்து அது ஒரு மத மோதலாக ஒரு பெரிய ஒரு கொடூரமான வடிவத்தை எடுத்து நிற்கிது. இது வந்து இந்த கோவிலுக்குரிய செய்தி மட்டும் இல்லை, தமிழ்நாட்டினுடைய அதிகாரத்திலையும் இதுதான் சிக்கல் இருக்குது. தேவேந்திரர் குல வேளாளர்களை வழிபாட்டு மரபிலிருந்து, வரலாற்றிலிருந்து, அரசியலிலிருந்து, சமூக வாழ்விலிருந்து, பண்பாட்டு மரபிலிருந்து வெளியேற்ற நினைப்பது என்பது தமிழ்நாட்டை மொத்தமாக சுடுகாட்டாகிறது ஒரு வேலை திட்டம். இது ஆய்வாளர்கள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய அரசியலாளர்கள், அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் அதை புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள். நம்மளுடைய வரலாற்று புலத்தில் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க, வரலாறை வந்து உன்ட்ட கல்வெட்டு இருக்கா, இது இருக்கா, அந்த டாக்குமெண்ட் ஆண்டாவனம் இருக்கா, அந்த ஆவணம் இருக்கான்னு தேடுறாங்களே ஒழிய மக்களுடைய மரபிலிருந்து அந்த வரலாற்றை பொருத்தி பார்க்குற விஷயம் வந்து கண்டிப்பாக வேணும். திருப்பரங்குன்றத்தில் அது வேணும். மீண்டும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு முதன்மை பங்காளிகளாக அவர்கள் மாறுகிற வரைக்கும் இந்த மத மோதல்கள் போய்கிட்டு தான் இருக்கும். இந்த சிக்கலை தீர்க்கக்கூடிய வலிமையான சமூக கட்டமைப்புடைய தேவேந்திர குல வேளாளர் சமூகம் மல்லன்மூதூர் என்கிற இந்த மதுரையினுடைய பூர்வ குடிகள் யாருன்னு எடுத்து பார்த்தோம்னா தேவேந்திர குல வேளாளர்கள். ஆனால் இன்னைக்கு இந்த சிக்கலை திருப்பரங்குன்றத்தில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையிலான ஒரு முரண்பாட்டை கூர்மைப்படுத்திக்கிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதுரையில் இடைக்காலத்தில் வந்து குடி புகுந்து இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு சமூக விரோத செயல்களை வந்து தங்களுடைய வாழ்வியலாக கட்டமைத்து கொண்டு இந்த வழிபாட்டு உரிமைகளை எல்லாம் தேவேந்திரர்களோட வேளாளர்கள் வந்து பறித்து கொள்ள நினைக்கிற ஒரு கூட்டம் தான் இந்த சிக்கலில் மையமாக இருப்பது மிக தெளிவாக தெரிகிறது. ஆகவே நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம இங்கே இருக்கக்கூடிய போராடுகிற மக்களுக்கும் ஜனநாயக சக்திகளுக்கும் என்ன சொல்கிறோம்னா, இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் ஒரு நிலத்தில் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு சர்ச்சை வெடிக்குது, அது ஒரு சமூக முரணாக, சாதி முரணாக, மத முரணாக எப்படி கூர்மையடைதுங்கிறத வரலாற்று நோக்கில் பார்க்கணும். தேவேந்திர குல வேளாளர்கள் இத்தகைய சிக்கல்களுக்கு இடம் கொடுக்காமல் 40 ஆண்டுகளுக்கு முன்பு வரை வந்து மிக நேர்த்தியாக இந்த விழாக்களை எல்லாம் நடத்தி அனைத்து சமூக மக்களையும் சமய மக்களையும் அரவணைத்து அந்த ரொம்ப பண்போடு நடந்து கொண்ட இந்த நிகழ்வுகள் இன்னைக்கு என்னவா இருக்குது, பதட்டமான நிகழ்வுகளாயிட்டு. இந்த திருவிழா காலங்கள் வந்துட்டாலே திருப்பரங்குன்றத்தில் ஒரு பதட்டம் தொற்றிக்கொள்கிறது. காரணம் சிந்திக்க வேண்டாமா? அரசியல் அராஜகம், அதிகாரத்தில் இருப்பவர்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு மல்லன்முதூரை மல்லன்முதூருக்குள்ளே வந்து பெரிய ஊடுருவலை நிகழ்த்தி பல்வேறு சமூக விரோத செயல்கள் எல்லாத்துக்கும் வந்து அடிப்படையாக இருக்கக்கூடிய சில சமூகங்கள் திட்டமிட்டு இந்த மத மோதல்களை உருவாக்குகிறார்கள்.
அதையெல்லாம் கண்டறிந்து எல்லா சமூகத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் மக்களை நேசிக்கக்கூடியவர்கள், உண்மையிலே ஒரு இறை வழிபாட்டில் நம்பிக்கை உள்ளவர்கள் அனைத்து சமூக மக்களையும் அரவணைத்து தான் போவாங்க. அவங்க இந்த மதத்துக்காரன் என் கோயிலுக்கு வரக்கூடாது, அந்த மதத்துக்காரன் வரக்கூடாது, அந்த அப்படிங்கிற பார்வை அவர்களிடம் இருக்காது. அவர்கள் இறை நம்பிக்கை உடையவர்கள்னா அவங்க தெளிவாக தான் இருப்பாங்க, இருந்தாங்க. இது எப்போ சீர்கெடுது? மத நிறுவனங்களை ஊடுருவ இங்கே கொண்டு யார் கொண்டு உள்ள நுழைக்கிறார்? வரலாற்றை கொஞ்சம் எடுத்து பாருங்க. அதனால் இப்படியான சிக்கல்களுக்கு காரணம் மீண்டும் தேவேந்திர குல வேளாளர்களிடம் அந்த கோவிலும் வழிபாட்டு முறையும் முழுமையாக ஒப்படைக்கப்படும் போது அவர்கள் எந்த சிக்கலும் இல்லாமல் மிக நேர்த்தியாக கையாளுவார்கள். வரலாற்று அடிப்படையில் அதுதான் கால நியாயமாக இருக்கும் என்பதை சொல்லி